This is Sparta! ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபாதர் ஆஃப் ஃபிசிக்ஸ் என்று அழைக்கப்படும் சார் ஐசக் நியூட்டனோட அன்டோல்டு சீக்ரெட்ஸை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் டான் ப்ரவுன் புக்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது என்னன்னா நைட் சார் நியூட்டன் எல்லாத்துக்கும் சார் நியூட்டன் ஐசக் நியூட்டனை தெரியும்ல. எதுக்கு தெரியும்? கிராவிட்டி ஃபாதர் ஆஃப் ஃபிசிக்ஸ்னு தெரியும். ஆப்பிள் மண்டையில் விழுந்ததுன்னு தெரியும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஃபேக்ட்ஸ்லாம் அவங்க மைண்டை செதறடிக்கலாம் கைஸ். இது நான் ப்ரூஃபோட தான் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ கைஸ். ஓகே கைஸ், ஃபாதர் ஆஃப் ஃபிசிக்ஸ்னு அழைக்கப்படுறாரு நம்ம ஐசக் நியூட்டன். இவரை எதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்? ஏன்னா ஒரு ஆப்பிள் எக்குத்தப்பா இவர் உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் மண்டையில் விழுந்துச்சு. அந்த ஆப்பிள் விழுந்ததுனால ஒரு சரித்திரமே உருவாச்சு கைஸ். அதனால தான் அவர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை அப்போ தான் இருக்குங்கிறத அவர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. அதை கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணி அதுக்கடுத்து ஒரு சயின்டிஃபிக் ரெவல்யூஷனரே கிரியேட் பண்ணவர் தான் ஐசக் நியூட்டன். இவ்வளோ தானே எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இன்னும் நிறையா இருக்குது. அவரோட அன்டோல்டு சீக்ரெட்ஸ் என்னலான்னா, முதல்ல இவர் நைட் ஆயிடுறாரு. குயின் எலிசபெத்தால் இவர் நைட் ஆக்கப்படுறாரு இவரோட டிஸ்கவரியால். ஆனால் இவர் மறைமுகமாக பண்ண விஷயங்களில் விஷயம் என்னென்னா, இவர் ஒரு நிறைய சீக்ரெட் சொசைட்டியில் சேர்ந்தவர். நம்ம டான் ப்ரவுன், ஃபேமஸ் ஆத்தர் டான் ப்ரவுன் என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஆத்தர்ஸ். அவரே கோட் பண்ணியிருப்பார். என்னன்னா, அந்த கோட்டை நானே காமிக்கிறேன் பாருங்க. The Priory of Shan, the European Secret Society founded in 1099, is a real organization. In 1975, Paris Bibliothèque Nationale discovered parchments known as Les Dossiers Secrets, identifying numerous members of the Priory of Shan, including Sir Isaac Newton, Botticelli, Victor Hugo, and Leonardo da Vinci. ஓகே கைஸ், நம்ம ஐசக் நியூட்டன் ஒரு ப்ரையரி ஆஃப் சயானோட கிராண்ட் மாஸ்டராக சர்வ் பண்ணியிருக்காரு. நார்மல் மெம்பர் இல்லை, கிராண்ட் மாஸ்டராக சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ப்ரையரி ஆஃப் சயான்னா என்னதுங்கிறத நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். இதில் நான் கொஞ்சம் ஒரு குவிக் கிளான்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். நீங்கள் டா வின்சி கோட் புக்கை படிச்சிங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் ஆகிருக்கும். ஹோலி கிரேல அவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கிறது அந்த கான்ஸ்பிரசி தியரி. அது உண்மையா பொய்யாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அக்கார்டிங் டு டான் ப்ரவுன் இட் இஸ் அ ஃபேக்ட். ஓகே கைஸ், ஓகே, நம்ம ஐசக் நியூட்டன்ட்ட போய்டுறோம். ஆனால் ப்ரையரி ஆஃப் சயானில் மட்டும்தான் அவர் சீக்கிரட்டாக அந்த சொசைட்டியில் மட்டும்தான் இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது கைஸ். இன்னொரு டான் ப்ரவுன் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, ஐசக் நியூட்டன் இஸ் எ ரெக்கரிங் கைட் போஸ்ட் டு தோஸ் ஹூ சீக் த ஏன்ஷியன்ட் மிஸ்ட்ரீஸ் என்று அப்படின்னு சொல்கிறாரு நம்ம டான் ப்ரவுன். ஓகே, அப்படின்னா அவர் வேறு ஏதாச்சும் இன்னொரு சீக்ரெட் சொசைட்டிலேயும் இருக்காரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ், அதுதான் உண்மையான விஷயம். ஐசக் நியூட்டன் ஹியூமன்ஸ் தான் காட்ஸ்ன்னு சொல்லி பிலீவ் பண்ணுற ஒருத்தர். ஃப்ரீ மேசன், அதாவது ஐசக் நியூட்டன் ஒரு ஃப்ரீ மேசன். அவரோட பிலீஃப் என்னென்னா, நம்ம என்லைட்டன் ஆயிட்டோன்னா நம்ம தான் இருக்கிறதுலே பயங்கரம், நம்ம தான் காட்ஸ், அந்த லெவலுக்கு போயிடுவோம் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஓகே, அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் ஜியோவா சாங்டஸ் யூனஸுங்கிற அப்படி தான் அவர் சைன் போடுவார். ஏன்னா அவர் ஒரு ப்ராமினன்ட் ஃப்ரீ மேசன் மட்டும் இல்லாமல் ஃப்ரீ மேசன்ட்ரிலையும் அவர் சுப்ரீம் வர்ஷிப்ஃபுல் மாஸ்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அதுலேயும் அவர் அவர் தான் அவங்க தான் ஹெட் ஆஃப் த ஃப்ரீ மேசன்ஸ். ஹையஸ்ட் டிகிரி 33rd டிகிரியோட ஹையஸ்ட் பொசிஷன் சுப்ரீம் வர்ஷிப்ஃபுல் மாஸ்டர் தான்.
அதாவும் இருந்திருக்காரு நம்ம ஐசக் நியூட்டன். அதுதான் கைஸ், இன்னும் நிறைய ஐசக் நியூட்டனை பற்றி மிஸ்ட்ரீஸ் அண்ட் அன்ட்ராவலிங் நம்மளுக்கு கிடச்சா நான் இன்னும் நிறைய வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாட்டா, பாய் பாய், see you guys in the next video. Peace.